என்னடா தம்பி நீங்க நிக்கிற? நான் கடையில் என்ன வேலை இருக்குமாண்ணா? ஏன்னா தம்பி ஏறின இடத்துல வேலை செஞ்சு என்ன ஆச்சுங்க? போன உண்மையா இருந்தேண்ணா, என் கூட வேலை செய்கிறவங்க இப்பெல்லாம் எல்லாம் சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா. உண்மையா நேர்மையா வேலை செஞ்சா இதான் நடக்கும். இப்போதைக்கு எனக்கு ஆள் தேவைப்படல, ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ, நான் சொல்றேன். சரியா? சரிண்ணா. அண்ணா அந்த வண்டி ஒரு நாள் வேலை நீங்க காலையில நான் சீக்கிரமா வந்து 2 ஹவர்ல முடிச்சிட்டேன். இன்னைக்கு என்னால உங்களுக்கு 2000 ரூபாய் லாபங்க. பரவாயில்லடா, திறமையா வேலையை கத்துன்னு சூப்பர். வேலை மேல கத்துன்னு சீக்கிரமா ஒரு கடை வைக்கணும் நீ. அண்ணா இந்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி விடுவேண்ணே, ஏன்னா நான் தான் நல்லா வேலை செய்யறேன்ல. டேய் என்னடா திடீர்னு 2 மாசம் மட்டும் ஏற்றி கொடுத்தேன்? ஏற்றி கொடுத்தா கொடுங்கண்ணே, எல்லாம் விடுங்கண்ணே. இந்த மாதிரி நல்ல வேலைக்காரனுக்கு எங்க போனாலும் வேலை இருக்குண்ணா. டேய் அபி, இந்த கடையை எத்தனை வருஷமா நீ வேலை செய்யற? நான் 5 வருஷமா வேலை செய்யறேன்னா. இந்த ஷெட்டுக்கு நீ வரும்போது ஒரு வேலை தெரியாது இல்லை. இன்னைக்கு உன்னை எல்லாத்தையும் ஆளாக்கி வேலை கத்து கொடுத்தா என்னையே எழுத்து பேசிட்டு போற. டேய் உனக்கு 1000 வேலைக்கார மாதிரி எனக்கு 1000 வேலைக்காரனை உருவாக்க தெரியும்டா, புரியுதா? ஓ நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நானே உனக்கு ஃபோன் பண்ணி கூடணும்னு நினைக்காத, போட. டேய் நீ வேலைக்கு சொல்லியிருந்த, நீ இந்த பக்கம் ஒரு வேலையை வந்த, நாளைக்கு கடையில் ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? சரிப்பா.